அவர் கூட கோவப்பட்டதேன்னு சொல்லிட்டு என் கூட காலேஜுக்கு வரல. போங்க போங்க, நீங்கள் எங்கே போயிட போகிறீங்க? பார்த்துக்கிறேன் உங்களை. ம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு என்ன ஒதுக்குறீங்க? சரி, நான் ஒதுங்கி இருக்கிறதா உங்களுக்கு வேணும்னா நான் இப்படியே இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. என் சந்தோஷத்தை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். அவர் வந்தால் என்ன, வரலன்னு என்ன, நமக்கு தேவை படிக்கணும். நாம போகலாம் கிளாஸ்க்கு. ஹாய் கண்மணி. ஹாய். யாரை நம்மளை கூப்பிடுறது? இவளா? இவகிட்ட நம்ம பேச்சு கொடுக்கவே கூடாது. கிளம்பிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ கண்மணி, பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க கண்மணி. மாட்டா போலயே. சரி, என்னன்னு கேட்போம். என்ன விஷயம்? எதுக்காக என்ன நிற்க சொன்ன? கிளாஸ்க்கு டைம் ஆகுது. இல்லை கண்மணி, நானும் உன் கிளாஸ் தானே. என்னமோ நான் பக்கத்து கிளாஸ் மாதிரி பிஹேவ் பண்ற. சரிப்பா, இப்போ எதுக்கு நிற்க சொன்ன சொல்லு. என்ன புதுசா பான்லாம் சொல்ல டிஃப்ரெண்டா இருக்கே. இப்போ நீ எதுக்கு நிற்க சொன்ன? எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். விளையாடிட்டு இருக்கேன். சரி, ஓகே ஓகே. எங்க நீ மட்டும்தான் இருக்க, உன் ஹஸ்பண்டை காணோம். அவரை கேட்டு நீ என்ன பண்ண போற? உனக்கு என்ன பிரச்சனை? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் வேலையை காட்ட? நான் தான் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சொல்றல, அப்படியே திரும்ப திரும்ப அவரை பத்தியே கேட்டுட்டு இருக்க. கூல் கண்மணி, நான் கேஷுவலாக தான் கேட்டேன். என் பேர் 2 பேரும் ஒட்டுக்கா போவீங்களா, இன்னைக்கு நீ தனியாக போறேன்னு தான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி வேற ஏதோ நினைப்பேட்டிருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. அப்புறம் என்ன? எதுக்கு தேவையில்லாம அவரை பத்தி கேட்குற? தேவையில்லாத டென்ஷன் பண்ணாத. நானே ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். மேடம் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்காங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பார்ப்போம். நான் கிளம்புறேன். சரி கண்மணி, என்னன்னு தெரியல, இன்னைக்கு நீ ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக கோவமாக இருக்க. என்னாச்சு? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உன்னோட ஃப்ரெண்டை நினச்ச சொல்லு. ஏதாச்சும் பிரச்சனையா? நீயும் ஹஸ்பண்டும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா என்ன? எப்படி இவ கரெக்டாக கேட்குறா? நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். நீ தான் என்னமோ தெரியல என்ன தப்பாகவே பார்க்குற. நான் அன்றைக்கி விஜயை உண்மையிலும் பிடிச்சது தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் உனக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் விலகிட்டேன் கண்மணி. ஆனால் நீ என்னை பார்க்கும்போதெல்லாம் தப்பாகவே நினைக்கிற. நான் தப்பு பண்ணிட்டேன் தான். ஏதோ அன்னைக்கு அப்படி நினச்சிருக்க கூடாது. சாரி கண்மணி, ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடு. நீ கிளம்பு கிளாஸ்க்கு. நான் உன்னை எதுவும் ஹர்ட் பண்ண விரும்பலை. என்ன இன்னைக்கு மட்டும் நல்லா மாதிரி பேசுகிற? அன்றைக்கி உன் ஹஸ்பண்ட்னு தெரியாமல் அப்படியெல்லாம் பேசிட்டேன். அது என்னோட தப்பு தான். யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அவன் ஹஸ்பண்டை யாராவது இப்படி பார்த்தா பழகுனா தப்பாக தான் தெரியும். அதுக்காக என்னை மன்னிச்சிருமா. நான் உன்னை வேணும்னு நினச்சி அப்படி பண்ணல. ஓ, புரிஞ்சா சரி. என்ன உன் ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டியா? உன்னையவா? ஏன்பா, அதுக்கெல்லாம் எனக்கு எந்த தகுதியும் இல்லையா? நான் உன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? இல்லை, நான் அப்படி பேசுனதுனால என்னை பார்த்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குதான்னு தெரில. ராஜா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன, என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அவ்வளோதானே? ஆமாப்பா, அதனால தான் கேட்டேன். உனக்கு என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா ஏற்றுக்கோ, இல்லைன்னா வேண்டாம். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதே போல் விஜய்கிட்டே வந்து பேச மாட்டேன். சரியா? என்னது இது? இவன் இப்படி அநியாயத்துக்கு நல்லாலாம் மாறிட்டா. நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சிட்டேன் போல. சரி பாவம், இவகிட்ட பேசிடுவோம். போப்பா கிளாஸ்க்கு, உனக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னில்ல, போ. நீயும் வா, போகலாம். உண்மையாவா சொல்கிறேன்? நான் உன் கூட வரட்டுமா? வா, நீயும் என் கிளாஸ் தானே, 2 பேரும் சேர்ந்தே போகலாம். நீ எதுவும் பொய் சொல்லலையே? இல்லடி மா, நான் ஒட்டுக்கா போகலாம். நீ இனிமே என்னோட ஃப்ரெண்டு, ஓகேவா? ரியலி கண்மணி? ஆமாம், நானும் உன்னை ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போதைக்கு நானும் சிங்கிள் தான், அதனால் என் கூட நீயும் ஃப்ரெண்டாரு, ஒன்றும் தப்பில்லை. சரி கண்மணி, அப்போ கிளாஸ்க்கு போகலாமா? வாடி போகலாம். நான் நினச்ச மாதிரியே என் வலையில் விழுந்துட்டா. இனிமே பாருடி, எப்படி உன் புருஷனே உன்னை நிரந்தரமாக பிரிக்கிறேன்னு. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நடத்தி காட்டுறேன். ஷில்பா ஆட்டம் இனி ஆரம்பம். ஹாய் கண்மணி, எப்படி இருக்க? வா பவி. என்ன காலேஜுக்கு வரவே இல்லை? 3 நாள் ஆச்சு. இல்லை, வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதெல்லாம் இப்போ தான் சரியாச்சு. ஏதோ இன்னைக்கு நார்மல் ஆனதுனால தான் நான் வந்தேன். நல்லா இருக்கியா? எங்க விஜய காணோம்? நல்லா இருக்கேன். ஏன் வந்தோடனே விஜயை கேட்டுட்டு தான் அடுத்த கேள்விக்கு வருவியா என்ன? ஏன் கண்மணி இப்படி பேசுகிற? விஜயும் கூட இருப்பாரு, அதனால தான் கேட்டேன். ஏன் வரல? நீ மட்டும்தான் வந்திருக்க? இல்லை, அவருக்கு வீட்டில் வேலை இருக்குது, அதான் வரல. இந்த செம் தானே லாஸ்ட்டு, அதனால் ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே எங்களே எல்லாத்தையும் இருக்க வச்சுட்டாங்க. நான் தினேஷ் இன்னும் 2-3 பேர் எல்லாமே உங்கள் கிளாஸ் தான். என்ன சொல்கிற? ஏன் இப்படி பண்ணாங்க? சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? இனிமே வைவா மட்டும்தானே இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா அவ்வளோதான். நம்ம காலேஜுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை, அதனால தான் எல்லாம் ஒரே கிளாஸில் போட்டாங்க. ஓ, இனி நீ எங்கள் கிளாஸ் தானா? ஆமாம் கண்மணி, இனிமேல் நானும் உன் கிளாஸ் தான். நம்ம லஞ்சில் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுவோம். இல்லை வேண்டாம்,
நானும் என் ஃப்ரெண்டு இருப்போம். நீ வேற யார் கூட கம்பெனி கொடுத்துக்கோ. ஏன் கண்மணி இப்படி சொல்ற? ஓ ஃப்ரெண்டா? யாரு? யாரு நான் தான். என் பேரு ஷில்பா. இவ தான் என்னோட ஃப்ரெண்டு. என்ன கண்மணி, ஃபர்ஸ்ட்லாம் நான் உன் கூட தானே சாப்பிடுவேன், ஏன் வேண்டான்னு சொல்ற? இல்லை பரவாயில்லடி, எனக்கு என் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் அவ கூடயே வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ வேற யார் கூடயாவது கம்பெனி கொடுத்துக்கோ. தப்பா எடுத்துக்காத, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. நீயும் அங்கே தானே போற, போலியா? சரி கண்மணி, நீ போ. லேட் ஆயிடுச்சு, நீயும் வா. ஆ வரேன் கண்மணி, நீ போ. வரேன். பாய், கிளாஸ்ல பார்க்கலாம். ஆ சரி ஷில்பா. என்னாச்சு கண்மணிக்கு? ஃபர்ஸ்ட்லாம் நல்லா பேசுவா, இப்போ ஒரு மாதிரி பண்றாளே, என்னன்னு தெரியல. நல்லா தானே இருந்தா. இவளோட பிஹேவியர் எல்லாமே வித்தியாசமா இருக்கே. இப்படி பண்ண மாட்டாளே கண்மணி, என்னாச்சுன்னு தெரியல. அவ புருஷனை காணோம். இவன் எவ்வளோ ஷில்பா கில்பான்ட்டு இவ கூட சுத்திட்டு இருக்கா. இவ ஆளும் ஒரு மண்டையும் பார்த்தல ஒரு டைப்பா இருக்காளே. கண்மணி ஏதோ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கா. நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம பேசவே இடம் கொடுக்க மாட்டேங்கிறா. எப்படி இவளை சரி பண்றது? சரி பார்க்கலாம், இனிமே என்ன பண்ண போறாளோ. பவி, பவி. தினேஷ், நீ இன்னைக்கு காலேஜ் வருவேன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ ஏன்டி ஒரு மாதிரியா இருக்கு முகம்? என்னாச்சுடி? மதி வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா? அவங்க ஏதாச்சும் சொல்லலாம் தான் ஆச்சரியம் பண்ணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, கண்மணிட்ட பேசிட்டு இருந்தேன். அவ ஒரு மாதிரி என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா, அவாய்ட் பண்ணிட்டு போனா. அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஏன் கண்மணி விட்ட நல்லா தானே பேசுவா, அப்புறம் என்ன? அதான் தெரியலடா, புதுசா ஒரு ஃப்ரெண்டு ஷில்பான்னு வந்திருக்கா, அவ கூட சேர்ந்துட்டாளாட்டிருக்கு. என்ன அவாய்ட் பண்றா? லூசு, கண்மணி போய் அப்படி எல்லாம் பண்ணுவாளா? உண்மைதான்டா சொல்றேன். அவ ஒரு மாதிரி பேசுறா பண்றா, எனக்கு சுத்தமா அவளை பிடிக்கல. அவளை ஏதோ புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் உங்க அம்மா அப்பா ஏதாவது சாதகமா பேசுறாங்களா? பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் நிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சரி விடு, பாத்துக்கலாம். அண்ணி நமக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கூடி சீக்கிரம் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும். நீ கவலைப்படாம இரு, சரியா? நமக்காக அவங்கள கஷ்டப்படுத்துறோம்டா. பாவம், அவங்க பிரெக்னண்டா வேற இருக்காங்க. என்ன வேற என்னடி பண்றது? எங்க அண்ணன் வந்து எங்க அம்மா வந்து யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அதனாலதான். அண்ணிய பக்கம் வீட்டுக்கு வரட்டுமா? அதான் சொல்ல வந்துட்டேனே, அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற? ஏன்டா? அண்ணன் கூட சண்டை போட்டு அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்க. அண்ணி என்ன சொன்னாங்க? எதனால வீட்டை விட்டு போயிட்டாங்க? எல்லாமே நம்ம கல்யாணத்துக்காக தாண்டி. அதுக்காக சண்டை போட்டுதான் அண்ணனுக்கு அன்னைக்கு பெரிய சண்டை வந்துடுச்சு. கோச்சுக்கிட்டு ரொம்ப பேசிடுச்சு. அண்ணியெல்லாம் தாங்க முடியல. அண்ணியதான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அட கடவுளே, அதுக்கு நாமளும் இப்போ ஒரு காரணம் ஆயிட்டோம்ல. அதான் உண்மை. நீ சொன்ன என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களும் அண்ணிய ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. அண்ணியெல்லாம் தாங்கிக்க முடியல. அதனால தான் அண்ணி இந்த முடிவு எடுத்துட்டாங்க. உங்க அண்ணி இப்ப எங்க இருக்காங்க? எனக்கே தெரியல. எங்கேயாவது ரோட்ல பார்த்தா பேசுவேன், அவ்வளவுதான். சரி, அண்ணிய பார்த்தேன்னா ஒரு நாள் என்கிட்ட சொல்லு, நானும் வரேன். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்க கிட்ட பேசணும்டா. நானே நீ எப்ப பாப்பேன்னு தெரியல. சரி, பார்க்கும்போது கூட்டிட்டு போறேன். சரி, இப்ப இந்த கண்மணி வேற இப்படி பண்றா, எனக்கு அதான் ஒரு மாதிரியாவே இருக்கு. வீட்டுல பிரச்சனை நீங்க வந்தா இங்க வேற இவ இப்படி இருக்கா, ஒன்னும் சொல்றது இல்ல. உன் ஃப்ரெண்டு தானே, பார்த்துக்கலவா? எங்க போயிட போறா? சரி வாடா, நம்ம இனி அவங்க கிளாஸ் தான், மாத்திட்டாங்க தெரியும்ல, வாட்ஸ்அப்லயே அனுப்பிட்டாங்க. தெரியும் தெரியும். சரி வா போலாம், டைம் ஆயிடுச்சு கிளாஸ்க்கு. சரிடா. என்னன்னு தெரியல, திடீர்னு ஆஃபீஸ் ஃபுல்லாக கேமரா மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம்னு தெரியலையே. ஒருவேளை நம்மளை கண்காணிக்க தான் ஏதாவது பண்ணுறாங்களோ? எதுக்கும் உஷாராக இருக்கணும். இல்லை, நம்ம ஓப்பி அடிக்கிறத எதையாவது கண்டுபிடிக்க தான் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, உள்ளே போய் மிச்சம் மிஞ்சி இருக்க வேலையை முடிச்சு வைப்போம். அந்த ஆள் வேற வந்தானா வாழ வேணும்னு கத்துவான். என்னது இது? ரீதா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா? இவ இவ்வளோ சீக்கிரம் வரா ஆள் இல்லையே. என்ன விஷயம்னு தெரியல, போய் பார்ப்போம். எப்போ பாரு எல்லாத்துக்கும் நான் தான் கண்டு தெரியும் போல. என்னையே எல்லாரும் திட்டுறாங்க. சே, எரிச்சலாக இருக்கு. வர வர வேலைக்கு வரவே பிடிக்கல. என்ன பண்ணுறது? சம்பாதிக்கணும், காசு வேணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வேலையை கட்டிக்கிட்டு அழுகுறேன். சீக்கிரமா நேற்று வச்ச பெண்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு உக்காந்துக்கணும். இந்த ஆள் எப்படி வர்றதுக்கு இன்னும் 1/2 hour ஆகும். அதுக்குள்ளே முடிக்கணும் ரீதா, ஃபாஸ்ட். இவ்வளோ சீக்கிரமா வரமாட்டான். ஒருவேளை நேற்று கொடுத்த வேலையை முடிச்சாலும் முடிக்கலையா? சீக்கிரமா பின்னாடியே போகணும். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, கேமராவை மாட்டிடணும். இந்த வேலையெல்லாம் ஆகாது. பின்னாடியே தொங்கிக்கிட்டு என்ன பண்றா ஏது பண்றான்னு பாக்குறதுக்கு கேமராவெல்லாம் வீட்லயே இருந்து செக் பண்ணிக்கலாம். நல்ல வேலை, இன்னைக்கு 10 நிமிஷம் முன்னாடி வந்தனால இவன் என்ன பண்றான்னு கண்காணிக்க முடிஞ்சது. சரி போவோம்.
என்னங்க சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிட்டே இருக்கு. ஆஃபீஸ்க்கு டைமிங்கு போகணுங்கிறீங்க, இப்படி டேட் பண்ணுறீங்க. என்னது இது? என்னென்ன? ஏன் எனக்கு என்ன, ரெடி ஆயிட்டேன், கிளம்பலாம். என்ன விளாட்றியா நீ? ஏன் ரேஷ்மா, விளையாடலாம் இல்லை, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். இது என்னடி ட்ரெஸ்ஸு? இல்லை என்ன ட்ரெஸ்ஸு? இதை போட்டால் என் கூட வரப்போற? இது என்ன ட்ரெஸ்ஸா? சாரி. ஏன் பார்த்தா தெரியலையா? இதெல்லாம் தெரியுது. எதுக்கு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு? இது எதுக்கு போட்ட? ஏன் உனக்கு கை வச்சு போட தெரியாதா? இங்கே பாருங்க, மேக்ஸிமம் என்கிட்ட எல்லா சரி இப்படி தான் இருக்குது. இந்த சீவ்லெஸ் வச்ச ப்ளவுஸ் தான் நான் போடுவேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ளவுஸில் ரேராக தான் போடுவேன். ஏன் இதுக்கு என்ன இப்படி பேசுகிறீங்க? இங்கே பாரு, என் பொண்டாட்டினா எனக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்க கண்ணுக்கு டீசெண்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற? இது என்னங்க அநியாயம்? ஸ்லீவ்லெஸ் வச்ச ப்ளவுஸ் போட்டால் தப்பா? தப்பு தாண்டி, தப்பு தான். எனக்கு பிடிக்காததை பண்ணினா தப்பு தான். நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். நேற்றுலேருந்து ஒரு மாதிரி மூஞ்சி எழுத்துக்கிட்டு கோவமாக பேசிகிட்டு இருக்கீங்க. எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பொறுத்து தான் போகிறேன். ஆனால் என் பொறுமையை ரொம்ப சொதிக்கிறீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இல்லை வேற ஏதாவது பிரச்சனையும் இப்படி ஏமாந்து திருப்பிடுங்களா? இங்கே பாரு ரேஷ்மா, நேற்றுக்கு பிரச்சனை நேற்றோட முடிஞ்சுது. நீ இன்னைக்கே அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற. நான் வெயிட் பண்ணுறேன். நீ போய் வேறு சாரி போட்டு வேறு ப்ளவுஸ் போட்டு வா. அப்படி இல்லைன்னா சுடிதார் ஏதாவது எடுத்து போட்டு வா போ. என்னது இது அநியாயமாக இருக்குது? எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் கூட நான் பண்ணக்கூடாதா? புதுசாக பண்ணுறீங்க. இந்த ட்ரெஸ்ஸோட தான் நான் வருவேன். ரேஷ்மா சொன்னா கேளு. எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீ உன் இஷ்டத்துக்கு இருப்பேன்னா சரி வராது, பார்த்துக்கோ. சரி வராதுன்னா புரியல. ஏன் இதில் என்ன உங்களுக்கு இப்போ அசிங்கமாக தெரியுது? நீ இதை மாற்ற சொல்கிறீங்க, சொல்லுங்க. வேண்டாம் ரேஷ்மா, காலங்காத்தால என்ன மைண்ட் அப்செட் பண்ணாத. தயவு செஞ்சு போ. போக மாட்டேன். எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு. இதே ட்ரெஸ்ஸோட என் கூட வரதுன்னா வாங்க, இல்லைன்னா நீங்கள் வரவே வேண்டாம். என்னடி, என்ன வர வேண்டான்னு சொல்ற? ஏன், என்னாச்சு உனக்கு? பின்ன என்ன, பிடிச்ச ட்ரெஸ் போட அவனுக்கு உரிமை இல்லையா? எல்லாத்தையும் தப்பான கண்ணோட்டத்தை பார்த்தா தப்பாக தான் தெரியும். அப்போ நீ இந்த ட்ரெஸ்ஸோட தான் வருவேன்? ஆமாம். சரி ஓகே, வெயிட் பண்ணு, நானும் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு? இவ்வளோ நேரம் பிடிச்சது, இப்போ பிடிக்கல, வெயிட் பண்ணு. சரி போயிட்டு வாங்க. இருடி, நானும் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோட தான் வருவியா? நானும் இப்போ எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோட தான் வருவேன். வரேன் இரு. என்னாச்சு இவருக்கு? எதுக்கு எடுத்தாலும் கத்துறாரு. சரியான மென்டலாக இருப்பாராட்டுருக்கு. சே, வா ரேஷ்மா, கிளம்பலாம். என்னது இது? இல்லை எனக்கு புரியல. என்னன்னா என்ன? ட்ரெஸ் மாத்திரம் மாற்றிட்டு வந்துட்டேன். வா கிளம்பலாம். உனக்கு தான் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, போல வா. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? ஓ, நான் இப்போ உன்னை டார்ச்சர் பண்ணுறேன் இல்லை? நல்லா தானங்க இருந்தீங்க. நேற்றுலேருந்து ஏதோ கோபத்தில் பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சேன். ஏன் இப்படியெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க? நான் இப்போ இந்த ப்ளவுஸ் போடக்கூடாது அப்படி தானே? ஏம்மா, ப்ளவுஸே போட வேணாம்லாம் சொல்லலை, இந்த மாதிரி போடாதுன்னு சொன்னேன். மாற்றுனா மாற்ற மாட்டேன்ட்ட. சரி ஓகே, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, அதனால நான் மாற்றிட்டேன். இப்போ உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கிளம்பலாமா? நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நல்லா இருக்காங்க. ஏன் என்னை கஷ்டப்படுத்தணும்னு இப்படி பண்ணுறீங்களா? நான் யாரையும் கஷ்டப்படுத்தலாமா? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன். உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நீ இருக்கியோ அந்த மாதிரி. சரி, அப்போ இந்த ட்ரெஸ்ஸோட தான் வருவீங்க அப்படி தானே? அஃப்கோர்ஸ், இதே ட்ரெஸ்ஸோட தான் வருவேன். சரிங்க, கிளம்பலாம். இதே ட்ரெஸ்ஸோடயே நீங்கள் வாங்க, ஆஃபீஸ் போகலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்குன்னு நான் ஆம்பளடி, எப்படி வேணாலும் வருவேன். ஆம்பளை தானே, பார்க்கலாம். கிளம்பலாம். போகலாம். ஏதோ பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. பண்ணுங்க. இதை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. இப்போ தெரியும் ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னு. ஆளு நல்லா புடவையில கும்முன்னு இருக்காளே. இப்பயே கட்டி தூக்கிட்டு போயிடணும் போல இருக்கு. என்ன பண்றது? என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்கும். முதல்ல கூட அப்படி இப்படின்னு தான் இருந்தா, இப்ப நல்லா சிக்கின்னு தான் இருக்கா. சரி பாப்போம், நமக்குன்னு எழுதியிருந்தா நமக்கு கிடைக்கும். அண்ணா வாடா. என்னண்ணே லுக்லயே பேசிட்டு இருக்கீங்க போல ரெண்டு பேரும். எப்படி சொல்ற? இல்ல, அந்த அக்கா இங்கிருந்து உன்னே தான் லுக் கொடுது, நீ இங்க இருந்து அந்த அக்காவை லுக் விடுற. ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. ரூட்டு நல்லதா போயிட்டு இருக்கும் போல அப்படிங்கிற. அடா ஆமாண்ணே. எப்படி இருந்த நீ? இப்படி ஆயிட்டேன்னு மார்க்கெட்டுக்கு ராஜா மாதிரி இருந்த. இப்ப என்னடானா ஒரு பட்டு வெட்டி பட்டு சட்டையை போட்டு பார்க்க சகிக்கல. உனக்கு என்ன எரியுது? தெரிஞ்சுட்டு ஆளும். சரி, எப்படி எத்தனை நாள் இப்படியே லுக்குள்ளேயே பார்த்துட்டு இருப்பீங்க ரெண்டு பேரும்? அடா ஏன்டா நீ வர, ஏதோ பார்க்கறதாவது கொடுத்து வச்சிருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான். சமாளிக்காதண்ணே. தக்கா உன்னை ஏதாவது லுக் விடுது, உன்னை கூட்டிட்டு வர சொல்லிச்சு. என்னவா? எதுக்குடா? தெரியலண்ணே, நீயே வந்து என்னன்னு கேட்டுக்கோ. சரி நீ போ, வர வாண்ணே.
எதுக்கு நம்மளை கூப்பிடுறா? ம், சரி போவோம். பானு, ஒரு வழியா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்டி. பரவாயில்ல, கிரேட் துளசி, எல்லாத்தையும் முடிச்சுட்ட ஒத்தாளா. எல்லாத்துக்கும் நீ தான் என் கூட பக்க பலமா இருக்க. நீ மட்டும் இல்லைன்னா அதெல்லாம் என்னால பண்ணிருக்க முடியுமா சொல்லு. தேங்க்ஸ் டி பானு. ஆரம்பிச்சிடாடா தேங்க்ஸ் சொல்ல. உனக்கு வேற வேலையே இல்லையடி, எப்ப பாரு தேங்க்ஸ் 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 இதேதான். அதெல்லாம் இருக்கட்டும், லுக்கு அப்பப்ப வேற எங்கேயோ போகுது. நானும் அப்படியே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். வாய் கேட்க மாட்டேங்குதேடி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி, எதுக்கு இப்போ அவரை வர சொல்லியிருக்க? நம்ம 2 பேரும் சாப்பிடல, சரி நம்ம கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம கடை ஓப்பன் பண்ண ஹெல்ப்பாக இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேணாமா? அதுக்கு தான் சொன்னேன். சர்க்கரை இல்லை, சர்க்கரை இல்லை. நீ வேற எதையோ கனெக்ட் பண்ணாதடி. ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிடாம இருக்கும்போது எப்படி பசிக்குது அந்த மாதிரி தானே மற்றவங்களுக்கும் இருக்கும். அதனால தான் சொன்னேன். நீ எதேதோ நினச்சிக்கிற. கரெக்டாக சொன்னேன். நான் இப்போ வரைக்கும் எதுவுமே நினைக்கல, ஆனால் இனிமேல் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி கலசி சும்மா எப்போ பாரு கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். சரி, என்னமோ நடக்கட்டும். ஏய், ஒரு வராரு, கம்முன்னு இரு. சரி சரி, உன் ஆளு வராரு, கம்முன்னு இருங்கிற. அப்படிதானே? ஆளுக்கு இல்லைன்னா அவ்வளோதான் துளசி. கோவப்பட்டாலும் நல்லா தான் இருக்கு. இப்படியே உன்னை வேப்பத்திட்டே இருக்கேன். ஓடி லூசு. தங்கச்சி, வாண்ணே, உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். என்னம்மா தங்கச்சி கூப்பிட்டு விட்டுருக்கேன்? அண்ணே, நீ சாப்பிடுண்ணே. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. ஏமா இன்னும் வியாபாரத்தை ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நான் இதுக்குமா சாப்பிட்டுட்டு? வேண்டாமா, வேற யாராவது வந்து சாப்பிட்டோம், அப்புறமா வேணா சாப்பிட்டுக்கிறேன். ஏண்ணே, ஃபர்ஸ்டா சாப்பிட்டா என்னப்பா? இல்லம்மா தங்கச்சி, முதல்ல போனி பண்றவங்க வேற நல்லா ஆளா பண்ணட்டுமே, நான் எதுக்கு அபசகணுமா? என்னென்ன பேசுற நீ? அபசகுணம் அப்படி இப்படிங்கிற? என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் கூட பிறக்காத ஒரு அண்ணன். உன் கையால போனி பண்றது ஒன்றும் தப்பில்லை. எங்க அண்ணன் இருந்திருந்தா எங்க அண்ணனுக்கு கொடுத்துருப்பேன். எங்க அண்ணன் தான் நேராச்சுன்னு கிளம்பிட்டாரு. என்ன பண்றது? நீங்களே வாங்கிக்கோங்க, காசு கொடுத்து வாங்கிக்கணே. அப்படிங்கிற யோசிக்காம வாங்கிக்கலாமே, ஏன் இவ்வளோ யோசனை? நீங்க சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேல வாங்காம இருப்பேனா? பானு, என்ன சொன்னீங்க? இல்ல, கடை ஓனரமாவே சொல்லிட்டாங்க வாங்கிக்கங்கன்னு, அதை தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி நல்லா சொல்லிட்டுக்கிறாங்கப்பா. இடையில இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து. அம்மா தங்கச்சி, எனக்கு ஒரு 5 இட்லியும் மெதுவோட சாம்பார் ஊத்தி கொடு தட்டல. சரிண்ணே, ஆனா இந்த பக்கம் வந்து உட்காரு. வரமா தங்கச்சி. அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல, இனிமேல் தான் சாப்பிடணும். துளசி வரட்டும், அவளுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். இல்லன்னா போய் 2 பேரும் சாப்பிடுங்களேன், நான் வேணா கடையை பாத்துக்கிறேன், யாராவது வந்தாங்கன்னா. இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நாங்க யாராவது வந்தா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ஏங்க, கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வர சொன்னீங்க? வேற எதுக்கு? சாப்பிடறதுதான். ஏன்? உண்மையாலுமே சாப்பிடறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஆமா, வேற எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, கேட்டேங்க, சாப்பிடறதுக்கு தான் கூப்பிட்டீங்களான்னு. சாப்பிடுதாங்க கூப்பிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி பானு, பரவாயில்ல. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல பானு, இல்ல தப்பா எதுவும் எடுத்துக்கல. பானு, இந்தா அவர்கிட்ட குடு துளசி. நடக்கட்டும். கம்முன்னு இருடி. இந்தாங்க சாப்பிடுங்க. இருக்கட்டும், நீங்க 2 பேரும் சாப்பிடலையா துளசி? அண்ணா சாப்பிடுனே, சாப்பிட்டுக்கிறான். சரிம்மா, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். சொல்லுங்க, சாப்பிட்டு சொல்லுங்க. சாப்பிட்டு தான் சொல்ல முடியும், என்ன சாப்பிடாம சொல்ல முடியும்? என்ன பண்ணுனீங்க? நல்ல காமெடி, நாளைக்கு சிரிக்கிறேன். அண்ணா நீ சாப்பிட்டு சொல்லுனே. சரிம்மா தங்கச்சி. நல்லா இருக்கு. மாதிரி தங்கச்சி, சாம்பார் என்னமா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு? அண்ணா இது அரைச்சு விட்ட சாம்பார், நல்லா இருக்கானே? அதானே பார்த்தேன், இந்த மாதிரி டேஸ்ட்ல நான் சாப்பிட்டதே இல்ல, அருமையா இருக்கு தங்கச்சிமா. சரிண்ணே, சாப்பிடுங்க. பட்டாசா இருக்கு. இந்த குழம்பு எப்படி வைக்கணும்னு கேட்டுக்கணும். ஏங்க, சாம்பார் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பானு, நீ ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. இல்ல நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். சட்னியும் நல்லா இருக்கு. அருமாமா கூட்டம் பிச்சுக்கும் பாரு இன்னைக்கு. உங்க வாய் முகூர்த்த பழிச்சா நல்லதுதான், பாவம் கஷ்டப்படுறா. கண்டிப்பா நடக்கும். என்னண்ணா அதுக்குள்ள முடிச்சுட்டேன்? போதுமா தங்கச்சி, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன், அருமையா இருந்துச்சு. பாத்தியா ஏப்பம் எப்படி வருதுன்னு? நல்லா வருது. சூப்பரா இருந்துச்சு. கூட்டம் வரலன்னா சொல்லு, நான் போய் சந்தையில் இருக்கவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். வரும், இப்பதான் எல்லா சந்தைக்கு வாங்கறதுக்கு வந்துருக்காங்க. இனிமேதான் ஒவ்வொருத்தரா வருவாங்க. சரி, நீங்க வியாபாரத்தை பாருங்க. அங்க பாரு, ஒரு அம்மா வருது. சரிண்ணே. எம்மாடி, வாங்கம்மா, சொல்லுங்க என்ன வேணும்? இட்லி இருக்கு, மெதுவடை இருக்கு, சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு. என்ன வேணுமா? எங்க வீட்டுல சின்ன சின்ன குழந்தை எல்லாம் இருக்குமா, அதுக்கு சட்னி சாம்பார் இட்லி எல்லாம் வேணும். ஒரு 15 இட்லி கட்டிருமா, குழந்தைங்க சாப்பிடுறது எல்லாம் சுத்த பத்தமா நல்லதா இருக்குல்லம்மா? இருக்குமா, இன்னைக்குதான் முதல்ல கடை ஆரம்பிச்சிருக்கோம், நீங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமரு. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். ஓ, இது புது கடையா? அதானே பார்த்தேன், என்னடா அந்த பக்கம் ஏதோ கடை அந்த மாதிரியே இதேன்னு. சரி அப்படின்னா நல்லதா இருக்கும். பார்க்க எல்லா பொருள்லாம் சுத்தமா இருக்க மாதிரி தான் இருக்கு. சரி, எனக்கு ஒரு 15 இட்லி பார்சல் கட்டுமா?
சரிங்கம்மா, ஒரே ஒரு 2 நிமிஷம். கட்டுங்க, பொறுமையா கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கிட்டு போங்கக்கா, எல்லாம் இங்கேயே சுத்தபத்தமா செஞ்சதுதான். நம்ம கடை மாதிரி தான். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் வந்து வாங்கிக்கோங்க. இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாமே இருக்கும். டீயும் போட்டுட்டு தராங்க. பரவாயில்லையே, டீ காப்பி விற்கிறீங்களாம்மா? சரி சரி, டீ காப்பியோட வடையும் போட்டு வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்ல லாபம் பார்க்கலாம். சந்தைக்கு வரவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு டீயோ வடையோ சாப்பிட்டு தான் போவாங்க. நல்லா இருக்கும். சரி போட்டுட்டாமா? சரிங்கம்மா, இந்தாங்கம்மா 15 இட்லி பார்சல் கட்டிட்டேன். எம்மாடி, காசு எவ்வளோமா? ஒரு இட்லி 5 ரூபாய்தாம்மா விற்கிறேன். முத நாள்ல 5 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். 5 ரூபாய்க்கு கொடுத்தா உனக்கு கட்டுப்படி ஆகுமாமா? ஒரு 6 ரூபா 7 ரூபா வச்சு விற்கலாம்ல? ஒரு வாரம் போகட்டுமா? இப்பயே ஸ்டார்டிங்ல 6 ரூபாய் 7 ரூபாய்னா யாரும் வாங்க மாட்டாங்க. முதல்ல டேஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிக்கணும் இல்லைங்களா? அதுக்கப்புறமா விலையை ஏற்றிக்கலான் இருக்கேன். அதுவும் நல்ல ஐடியா தாம்மா. சொன்ன அப்படி சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா தான் மக்கள் இதுக்கு 5 ரூபா கொடுக்கலாமா 7 ரூபா கொடுக்கலாமான்னு யோசிப்பாங்க. கூட்டம் நிறையா வந்தால் தாராளமாக நீ ஏற்றிடு, அதெல்லாம் பார்க்காத. சரிங்கம்மா, வாங்கிக்கோங்க. அதை போனீங்கிற இருமா, காசை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். சரிங்கம்மா. இந்தாம்மா வாங்கிக்கோ. அம்மா, சாமியை கும்பிட்டு கொடுக்குறீங்களா? போனி நீங்க தான். நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ரெண்டாவது இதே இடத்துல நீ பெரிய ஹோட்டலாக கட்டி இங்கே வந்து உட்காருவ பாரு. என் வாய் முகத்தை கண்டிப்பாக படிக்குமா? வாங்கிக்கோ. ரொம்ப நன்றிம்மா. தாங்க. எம்மாடி, காசு கரெக்டாக இருக்கும் பார்த்துக்குமா? என்னம்மா 80 ரூபா வச்சிருக்கீங்க? என்கிட்ட சில்லறை வேற இல்லையம்மா. போனியே நீங்க தான். பரவாயில்லம்மா, நீ வச்சுக்கோ. முதல்ல தொழில் தொடங்கியிருக்க, போனி வேற நான் மனசார தரேன். 5 ரூபா தானே, பரவாயில்ல விடுமா, நீயே வச்சுக்கோ. இருங்க, இன்னொரு இட்லி கட்டித்தரேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாமா, நீ வச்சுக்கோ. உங்க அக்கா தங்கச்சி யாராவது கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? அந்த மாதிரி நினைச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷமா. இட்லி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்க தெருக்காரிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன், சரியாமா? சரிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா பாரு, டெய்லி உங்க கடைக்கு 5 பேர் அனுப்பி விடுறேன். சரிங்கம்மா, சந்தோஷம். போயிட்டு வாங்க. வரமா? சரிங்கம்மா. வானே, போனி 80 ரூபாடி. பரவாயில்ல. நம்ம சொன்னலமா, அப்படி இப்படி கொஞ்சம் லேட் ஆகும், பிக்கப் ஆயிக்கும். தைரியமா இரு நீ. சந்தோஷண்ணே. 5 இட்லிக்கு 25 ரூபா தானே, நானும் கொடுத்துறேன். உங்ககிட்ட நான் வாங்குவேனா? வேண்டாண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல சாப்பிட்டது நீங்க தான். காசை கொடுத்துட்டே கிளம்புங்க. கரெக்ட், வான்னு சொல்றதுதான் கரெக்ட். அவ கிடக்குறானே, நீங்க எதுவும் கொடுக்க வேண்டாம், விடுங்க. நம்ம தங்கச்சி, நீ கஷ்டத்துல ஆரம்பிச்ச கடை இல்ல, டெய்லி வந்து சாப்பிட்டா என்ன வருது? 25 ரூபா நான் கொடுக்குறேன், வாங்கிக்கோ. சரிண்ணே, உங்க விருப்பம். பானுகிட்டே கொடுத்துருங்க. சரிம்மா, பானுகிட்டே கொடுத்தாரேன். பானு வாங்கிக்கோ. சரி கொடுங்க. சரிம்மா துளசி, நானும் கிளம்பட்டுமா? சரிண்ணே, இட்லி வேணா நம்ம கடைக்கே வானே. கண்டிப்பா தங்கச்சி. டான்னு அப்புறமா டீ குடிக்க வருவேன் 11 மணிக்கு கேட்டா. சரியாம்மா? 11 மணிக்குமா? 11 மணிக்கு. புரிஞ்சுச்சுண்ணே, புரிஞ்சுது. சரி பானு, வரட்டுமா? போயிட்டு வாங்க. அவ்வளவுதானா? வேற என்ன மெதுவடைக்கு சாப்பிடுறீங்களோ? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. சரிம்மா தங்கச்சி, வரேன். சரிங்கண்ணே. புரியாத மாதிரியே நடி பாக்கறீ. 2 கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறாள் தவிர ஏதாவது கண்டுக்கிறாளா?